சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. புரட்சி வழி தேசியவாதிகளின் ஆயுத தாக்குதல்கள் குறித்து சொன்னீர்கள். இவர்கள் ஏதாவது அமைப்புகள் மூலம் செயல்பட்டார்களா தாயே? ஆம் மகனே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இரகசிய அமைப்புகள், அவற்றின் மூலம் ஒருங்கிணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள். வங்க பிரிவினைக்கு பின் 10 ஆண்டுகளுக்கும் மேல் இந்த புரட்சியாளர்களின் நடவடிக்கைகள் இருந்தன. ஆனால் பின்னாளில் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து புரட்சியாளர்களை கண்டறிந்து கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த இயக்கத்தை நசுக்கியது ஆங்கிலேய அரசு. ஆனால் இவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஆங்கிலேய அதிகாரிகளை பெரும் அச்சத்திலும் நெருக்கடியிலும் தள்ளியது. காரணம், இந்த புரட்சியாளர்கள் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படவில்லை, நாட்டை பற்றியே கவலைப்பட்டார்கள். அதனால் எதற்கும் துணிந்து நின்றார்கள். அபினவ பாரத சங்கம் இதில் முன்னணியில் இருந்தது. விநாயக தாமோதர சாவர்கர் 1904 இந்த சங்கத்தை தொடங்கினான். மகாராஷ்டிரத்தில் இருந்த மிக முக்கியமான இரகசிய அமைப்பாக இது செயல்பட்டது. வி.டி. சாவர்கரின் இளைய சகோதரன் கணேஷ் சாவர்கர், இத்தாலி விடுதலை போராட்ட வீரன் மாசினியின் சுயசரிதை 2000 பிரதிகள் எடுத்து மக்களிடையே விநியோகித்தான். வி.டி. சாவர்கர் லண்டனில் இருந்து கொண்டு தானியங்கி கைத்துப்பாக்கிகளை இரகசியமாக இந்த சங்கத்துக்கு அனுப்பி வைத்தான். கணேஷ் சாவர்கர் மீது சதி குற்றம் சுமத்திய அரசு அவனை கைது செய்தது. இதுதான் நாசிக் சதி வழக்கு என புகழ் பெற்றது. குவாலியரில் நவபாரத் சங்கம் என்ற பெயரில் ஒரு இரகசிய அமைப்பு இயங்கி வந்தது. இதன் புரட்சியாளர் உறுப்பினர்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் அதன் பிராமண உறுப்பினர்கள் 22 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். பின்னாளில் இந்த சங்கம் அபினவ பாரத சங்கத்துடன் இணைந்து செயல்பட்டது. மகாராஷ்டிரம், வங்காளம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்ட இரகசிய சங்கங்களுடன் தொடர்பு கொண்ட மேலும் பல அமைப்புகள் பஞ்சாப், ஐக்கிய மாகாணங்கள், மத்திய மாகாணம், மதராஸ் மாகாணம் என நாடு முழுதும் பரவலாக செயல்பட்டன. வங்காளத்தில் சக்தி வாய்ந்த இரகசிய அமைப்புகளாக திகழ்ந்தவை அனுசீலன் சமிதி, யுகாந்தர் கட்சி ஆகியவை. பி. மித்தர் என்பவனால் தொடங்கப்பட்ட அனுசீலன் சமிதி டாக்காவை தலைமையிடமாக கொண்டு 500 கிளைகளுடன் செயல்பட்டது. முராரி புகார் தோட்ட இல்லத்தில் வெடிகுண்டு வெடிமருந்து மையம் ஒன்றும் தொடங்கப்பட்டது. இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட மேற்கு கிழக்கு வங்க லெப்டினன்ட் கவர்னர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். பிரஃபுல்ல சக்கி, குதிராம் போஸ், முசாஃபர்பூர் தலைமை நீதிபதி கிங்ஸ்ஃபோர்டை கொல்ல வெடிகுண்டு வீச அது குறி தவறி வக்கீல் கென்னடி, அவன் மனைவி, மகள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் கைதான பிரஃபுல்ல சக்கி தற்கொலை செய்து கொண்டான். குதிராம் போஸ் கைதாகி தூக்கிலிடப்பட்டான். அரவிந்த கோஷ் உள்ளிட்ட 34 பேர் மீது சதிக்குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு வக்கீலும் போலீஸ் அதிகாரியும் நீதிமன்ற வளாகத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். புரட்சியாளர்களை காட்டிக் கொடுத்த நரேந்திர கோசேன், லால் தத்தா, சத்யேன் போஸ்,
ஆகியோர் சிறை வளாகத்திலேயே கொல்லப்பட்டார்கள். அரவிந்த கோஷின் இளைய சகோதரன் பரிந்தர் குமார் கோஷ் கல்கத்தாவை மையமாக கொண்டு செயல்பட்ட யுகாந்தர் கட்சியில் தீவிரமாக பங்கேற்றான். ஹேமச்சந்திர தாஸ் இந்த கட்சியின் சார்பில் ஐரோப்பா சென்று ரஷ்ய புரட்சியாளர்களை தொடர்பு கொண்டு வெடிகுண்டு உற்பத்தி முறைகளை தெரிந்து கொண்டு வந்தான். அதன்பின் இரகசிய சங்கங்களிடம் வெடிகுண்டு புழக்கம் அதிகமாயிற்று. மதராஸ் மாகாணத்தின் தென்பகுதியில் தோன்றிய இரகசிய அமைப்புதான் பாரத மாதா சங்கம். தென்னகத்தில் அதிதீவிரமாக இயங்கிய இரகசிய சங்கமும் இதுதான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை